ஹலோ வெல்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுனா, இப்போ ஃபிலிமோரா 10 தான் இருந்துச்சு, இப்போ ஃபிலிமோரா 11 வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சரியாக தெரியல. நிறைய பேர் தேடிக்கிட்டும் இருக்காங்க. கடைசியாக நானும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு தேடி இன்றைக்கி ஃபிலிமோரா 11 கண்டுபிடிச்சிருக்கேன். அது நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நீங்கள் இது பார்க்கலாம். ஃபிலிமோரா 11 நான் வச்சுருக்கேன், பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஆட்டோ அப்டேட் எப்பவுமே நோ கொடுக்கணும். எஸ் கொடுத்துடாதீங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். நியூ ப்ராஜெக்ட் போயிடுங்க. எப்பவுமே ப்ரெஃபரன்ஸ் செட்டிங்கில் செக் ஃபார் அப்டேட் நோ அது கொடுத்துருங்க. சரிங்களா? நெவர்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது சினிமேட்டிக் ட்ரெய்லர் நிறைய இப்போ வந்திருக்கு. நீங்கள் இது கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பைரேட்டட் போடுற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்கும். பட் ஆனால் இது பாருங்கள், நீங்கள் எதில் வேணாலும் இது பண்ணலாம். செட்டிங்ஸ் குள்ளார போனோன்னா நீங்கள் 4Kனா கொஞ்சம் காசு வாங்கணும் போல இருக்கு. ஓகே, 4K ஆடியோ ஹைலைட் நான் இதை அப்லோட் பண்ணுறேன்னா பாருங்கள், வித்தவுட் வாட்டர் மார்க் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகே, இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அதே போல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதனோட லிங்க்கை நான் உங்களுக்கு இதுலேருந்து தான் எடுத்தேன், டெலகிராம்லேருந்து எடுத்தேன். இதனோட லிங்க்கை உங்களுக்கு காப்பி லிங்க் பண்ணி என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூட பாருங்கள். இது கூட நான் அந்த ஃபிலிமோரா 11 பண்ணது தான். இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா அந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா இப்போ வெயிட் ஃபார் 10 செகண்ட்ஸ்னு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் அந்த 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு இருக்கும். இது கொடுங்க. அது கொடுக்காதீங்க. யூ கேன் ஸ்கிப் திஸ் ஆட் இன் 2 செகண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரேட்டிங் லிங்க் ப்ளீஸ் வெயிட்னு வரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அங்கேயே உங்களுக்கு காமிக்கும் ஜென்ரேட் லிங்க் ஆகுதான்னு. பாருங்கள், கண்டினியூ வந்துருச்சு. அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்க்ரோல் டவுனில் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா 3rd ஸ்டேஜுக்கு போகும். இப்போ ஸ்கேன் யூஆர்எல்னு கேட்கும். நீங்கள் அது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் யூஆர்எல் கொடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு கீழே ஓப்பன் லிங்க்னு இருக்கும். கீழே லாஸ்ட்டுக்கு வாங்க, பாருங்கள் ஓப்பன் லிங்க். இதுதான் இந்த 563 MB இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யாருக்குமே டவுன்லோட் பண்ணியாச்சு. எந்த வித வைரஸும் இல்லை, எதுவும் கிடையாது. இது 100% நல்லா ஒர்க் ஆகுது. இது டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நான் யாருக்குமே டவுன்லோட் பண்ணிட்டேன், காமிக்கிறேங்க பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்டேன், யாருக்குமே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் டவுன்லோட் பண்ணலை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் நான்.
பாருங்க, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணீங்கன்னா இது மாதிரி வரும். இந்த ஒரு அந்த 5760 MB வந்து நீங்கள் அன்சிப் பண்ணீங்கன்னா இன்னொரு அன்சிப் வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிமோரா 64 ஃபுல் 7598ன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் மேலே ஃபிக்ஸ்ன்றது ஒன்று வரும். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக உங்கள் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை கட் பண்ணிவிடுங்க. இன்டர்நெட்டு கண்டிப்பாக தேவைப்படாது, ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணிருந்து தான் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வைரஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. நெட் ஆஃப் பண்ணிவிடுங்க, வைரஸ் இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஃபிலிமோரா 64 பிட்டு ப்ளஸ் இந்த ஃபிக்ஸ்ன்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஒரு இது கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினிஷ் ஆகும்போது வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த ஃபிக்ஸ்ன்றதுக்கு போங்க. இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மேலே ஃபிலிமோரா டிசி கிராக்னு இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச உடனே இதுக்கப்புறம் இது இருக்கும். இது கொடுக்கலாமான்னு தெரியல. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிலிமோரா 11 ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த அப்டேட் மட்டும் இப்போ ஃபிலிமோரா அப்டேட் செட்டப்னு கேட்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துடாதீங்க. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நோனே கொடுங்க. நோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போகலாம். இதுலேயே இப்போ பாருங்கள், நிறைய சினிமேட்டிக்கு யூடியூப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கே போகலான்னா ப்ராஜெக்ட் மீடியா ஒன்று பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து 1.5 நிமிஷம் இருக்கு, பார்க்கலாம். இந்த 1.5 நிமிஷம் இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த இது இருக்கோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஒன்று இங்கே பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆடியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிவிடுங்க, இது டெலிட் பண்ணிவிடுங்க வேணும்னா. இப்போது நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பாருங்க, டைரெக்டாக எக்ஸ்போர்ட் போங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப பணம் கட்டி எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னு கிடையாது. ஆஸ் யூஷுவல் இதில் ஆட்டோ ஹைலைட்ஸ் யூடியூப் 60 செகண்ட்ஸ் அது வரும். அது உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் கஸ்டமாக அப்படின்னு. சரிங்களா? ஆட்டோ ஹைலைட்டு நம்ம அப்படியே இருக்கட்டும். அப்லோட் டு க்ளவுட் வேணால் நீங்கள் க்ளவுடு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது அங்கே பாருங்கள், நம்ம ஃபிலிமோரா 10ல் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த இது கொடுத்துக்கலாம். அந்த எலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆட் கொடுத்துட்டுனா எலிமெண்ட்ஸ் அங்கே போகுது பாருங்க. இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட்ஸில் பாருங்க, எஃபெக்ட்ஸில் ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு 10 இல்லை 15 தான் இருக்கும். இப்போ பாருங்க, நிறைய வீடியோ எஃபெக்ட்ஸு டவுன்லோட் பண்ணலாம்.
கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆட் பண்ணி பார்ப்போம். யூஆர் யூசிங் எ பெய்டு எஃபெக்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மேலே டைமண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். மீதியெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் மீதியெல்லாம் எஃபெக்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இப்படி தான் Flimora 11 நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ.